ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேகே ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான கோவக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1/4 கிலோ கோவக்காய் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது கடாயை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சு வச்சு கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கோவக்காயை சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த கோவக்காயை சேர்த்தாச்சு. கோவக்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பரட்டி விட்டுட்டு காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்து ஒரு பரட்டிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். நம்ம கத்திரிக்காய் பொரியல் செய்யணும்ல, அது மாதிரி தான் செய்யணும். இதுவும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இல்லை இடையில எடுத்து திறந்து கிண்டி விட்டுறலாம். இப்போ பொரியலுக்கு அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு சில் தேங்காய், 4 பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 4 வரமிளகாய் சேர்த்து தண்ணியே சேர்க்காமல் குறைன்னு அரைக்க போகிறோம். இப்போ பாதி அளவு கோவக்காய் நல்லா வெந்துருச்சு. இன்னும் வெந்து நல்லா சுருண்டி வரணும். திரும்பவும் பரட்டி விட்டுட்டு முடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் தேங்காய், பூண்டு, ஜீரகம் எல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ கோவக்காய் ஓரளவு நல்லா வெந்துருச்சு. நம்ம தண்ணியே சேர்க்கல, எண்ணெயிலேயே தான் வதக்குறோம். இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு கோவக்காய் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சுருந்த தேங்காய், பூண்டு, ஜீரகம், வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துடலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் இல்லைன்னா பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். பொரியல் நல்லா டேஸ்ட்டாக நல்லா வாசமாக இருக்கும். இது டக்குன்னு ஒரு 15 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாங்க. இது சூடான ரச சாதம், தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதுதான் கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் JK ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.